வணக்கம் மாமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வட்டப்பாறை ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ராஜபாளையம் தென்னாட்டில் இருக்குது. இந்த வட்டப்பாறை ஐயனார் கோயில் வந்து நம்ம அழகாபுரி அனித்தியம்மன் கோயிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. அதாவது அனித்தியம்மன் கோயிலேருந்து வட்டப்பாறை ஐயனாரை பார்க்கலாம், வட்டப்பாறை ஐயனார் கோயிலேருந்து அனித்தியம்மா பார்க்கலாம். 2 பேர்த்துக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை. நடந்து வர தோறந்தேன். இந்த கோயில் வந்து இப்போ தாங்க கோயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலில் வந்து மேலே வந்து இப்போ தான் கோவில் வேலை ஒரு சில வேலைகள் நடந்துக்கிருக்கு. இந்த கோவிலில் வந்து மற்ற கோவில் மாதிரி சிலையாக இல்லாமல் பாருங்கள், கோயிலில் வந்து கோயிலேருந்து கீழே படிக்கட்டு கீழே நடந்து போய் பள்ளத்தில் போய் சாமி கும்பிட்றாங்க. ஏன் இப்படி நீங்கள் மேலே வசதி இல்லாமல் கீழே பள்ளத்தில் இருக்குன்னா, வட்டப்பாறை ஐயனார் இங்கேனதே எங்களுக்கு உத்தரவு இருக்காரு. இதுதான் பழைய இடம், இந்த இடத்துல சாமி கும்பிட சொல்லி எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் எவ்வளவுதே உயரமாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு இது பண்ணி வச்சா கூட நாங்கள் பள்ளத்தில் அந்த இடத்துலையும் போய் நாங்கள் அந்த ஐயனார் அப்படம் கும்பிடணும்னு சொல்லி பூசாரி வந்து இங்கே மேலேருந்து நாங்கள் இப்போ மேலே இருக்கோம். மேலேருந்து சும்மா உள்ள நல்ல சரியான பள்ளங்க, பள்ளத்தில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி நல்லா அடி வந்தாங்க. இந்த இடம் வந்து ராஜபாளையம், அதுக்கடுத்து சங்கரன் கோயிலேருந்து 12 கிலோமீட்ரு. அழகாபுரி அனித்தியம்மன் கோயிலுக்கும் வட்டப்பாறை ஐயனார் கோயிலும் இந்த அழகாபுரியில் இருக்குது. இது 2 சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில். வட்டப்பாறை ஐயனார் கோயில், வட்டப்பாறை ஐயனார் கோயில் நல்லா சிறப்பாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த கரும்பால் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இது பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தவங்க. நரிவுத்தில் வந்து வாடகைக்கு வந்திருக்கேன். நாங்கள் இப்போ பந்தியில் உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே எப்படி பந்தியில் உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டு ஒரு கடா வெட்டுறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நான் போய் எங்கள் குடும்பத்தோடு ஒரு வண்டியை பிடிச்சி போய் கூப்பிட்டு போய் கடா வெட்டி எங்கள் சொந்த பந்தங்களாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அப்படியே கூப்பிட்டு வரணும். ஆனால் இங்கே வந்து வட்டப்பாறை ஐயனார் கோயில் வந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் தனியாக கொண்டு போனாலும் சரி, ஆள் கூட்டு போனாலும் சரி, எத்தனை பேர் கூட்டு போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நம்ம கொண்டு போகிற கடாவை வந்து வட்டப்பாறை ஐயனார் கோவில் நிர்வாகத்தில் வந்து நம்ம வந்து அந்த கடாவை கொடுத்துடணும். கடாவாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் கொடுத்துடணும். அந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிராமத்தில் அந்த நிர்வாகத்துலேருந்து ஒரு கடா வாங்க, நேர்த்திக்கடன் போட்ட கடா வாங்குவாங்க. எல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் ஒரு 17 கடா வந்ததுங்க. அந்த 17 கடாவை நிர்வாகத்தின் மூலமாக வெட்டினாங்க. வெட்டி அனைத்து பொதுமக்களுக்கும், அதாவது பக்கத்தில் அனித்தியம் கோயில், அங்கிட்டு இருக்க கோயிலுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து சாமி கும்பிட்டு வச்சுக்கலாம். பக்கத்து ஊர்லேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் நீ தான் சாப்பிட்ணும், நான் தான் சாப்பிட்ணும், மாமி மச்சன் சாப்பிட்ணும், அண்ணன் தான் அப்படிலாம் கிடையாது. பக்தர்கள் யாராக இருந்தாலும் வந்து வட்டப்பாறை ஐயனார் கோயிலில் வந்து கோவிலில் வந்து கடை வெட்டுறாங்க. அதை எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க. இந்த வித்தியாசம் இது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசம். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பரிமாறுறது வந்து உனக்கு அதிகமாக எனக்கு கம்மியாக அப்படின்னு இல்லை, முகத்தை பார்க்குறது கிடையாது, இலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. அது சின்ன ஆள் பெரிய ஆளுலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போதுன்ற அளவுக்கு கறி இருக்குது. ஏன்னா 17 கடாங்க, 17 கடை நினச்சி ஆளுகள் வந்து கொஞ்சமாக ஆளுகள் கோயிலில் சாமி கும்பிட்டா கூட திருப்தியாக நல்லா நிறையா இது பண்ணுறாங்க. எல்லாருமே சிறப்பாக சூப்பராக பண்ணாங்க. எத்தனை இலை பாருங்க, 2 பக்கம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் பக்தர்கள் வந்து நல்லா பொங்கல் வச்சு கறி நல்லா பரிமாறினாங்க. கறி பத்தலை அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வராது, அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணாங்க. அதே மாதிரி கோவில் வந்து இப்போ தான் கெட்டிக்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிருக்கு. இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம்லாம் போனால் இன்னும் சூப்பராக சிறப்பாக பார்க்கலாம் போல். அதே மாதிரி மாசி சிவராத்திரின்றதுனால இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே யாருமே தூங்கலைங்க. அழுத்துக்கள் தூங்கியிருந்தான் தவிர கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே தூங்கலை. நல்லா சிறப்பாக பூஜை ஏற்பாடுகள் அப்பப்போ பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. விடிய விடிய கோலாகலம் சூப்பராக பண்ணாங்க. எல்லாம் தவறாமல் கறியை பார்த்துக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு சிறப்பாக தான் கறி பண்ணாங்க. கறி இது பண்ணாங்க. நம்ம தனியாக கொண்டு போனால் முகம் பார்த்து கூட கறி சேர்த்து வைப்போம், மாமி மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு சேர்த்து வைப்போம். இங்கே அதுக்கு வேலை இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் வட்டப்பாறை ஐயனார் கோயிலில் போய் கொடுத்துடணும் கடாவை. அந்த கடாவை வட்டப்பாறை ஐயனார் கோயில் நிர்வாகம் தான் வெட்டும். நம்ம போய் மக்களை சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடலாம். இந்த சிறப்பு சூப்பராக இருந்தது. கோவில் வேலை நல்லா நடந்துக்கு இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் அவங்க வட்டப்பாறை ஐயனார் கோயில் தான் நம்மளை அழைச்சிருக்கான்னு சொல்லி
போய்ட்டு நரித்தூர்லேருந்து போனோம். நல்லா சிறப்பாக பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சிறப்பாக இருந்துச்சு. கொஞ்சோன்னு இடம் தாங்க. கொஞ்சோன்னு இடம் தான் அழகாக இருந்துச்சு. வெளியே வண்டி நிப்பாட்டங்கள் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. தண்ணி வசதி நல்லா இருந்தது. நல்லா பண்ணாங்க. குளிக்கிற வசதியெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கோயில் நிர்வாகத்துலேருந்து இந்த வருஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரியை போட்டு இன்னும் சிறப்பாக கொண்டாடி அடுத்த வருஷம் போகும்போது பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வட்டப்பராயனாலும் அதுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற கோயில் வட்டப்பராயனார் கோயில் உள்ளே தள்ளி கொஞ்சம் இங்கே வச்சு கடை வெட்டினாங்க. இந்த கோயிலையும் கடை வெட்டி கொண்டு வந்தாங்க. இது சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க தான் இந்த குடும்பத்துக்கு தான் நான் வண்டியை வாடகைக்கு வந்திருக்கேன். இவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. நரித்தூர் அண்ணன் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு இந்த சாமியை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி வச்சு பயங்கரமாக கொண்டாடினாங்க. நல்லா இருந்தது. இந்த வருஷம் ஒரு அனுபவம் நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம தம்பியெல்லாம் பார்த்தாங்க. நம்ம கூட வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வட்டப்பாறை ஐயனார் கோயிலேருந்து சூப்பர்.